ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுரக்காவை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பொரியல் தான். சம்மருக்கு பார்த்திங்கன்னா சவ் முள்ளங்கி இந்த மாதிரி சுரக்காய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இதை ஈஸியாக செய்யலாம். ஒரு சுரக்காய் பொரியல். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். மிட்டு ஆறு ரெசிபிஸ் தமிழ். நான் இப்போ இந்த பொரியல் செய்ய ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சுரக்காவை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள விதை இருந்தால் எடுத்துடுங்க. இதுக்கு பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பொரியலுக்கு தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்க்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது செய்ய தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த காயெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். இதில் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். இது சட்டுன்னு வந்துடும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு இந்த கலவையை சேர்த்துக்கலாம். இது கொரன்னு இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா தேவையில்லை. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு சீக்கிரமாக ஒரு சுரக்காய் பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. சம்மருக்கு ஏற்ற ஒரு நல்ல டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிட்டு ஆறு ரெசிபிஸ் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.